அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க தினசரி கூற வேண்டிய பரம்பொருள் ஸ்ரீ பெருமாள் சிறப்பு மந்திரங்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்றைய காலகட்டத்தில் பணப்பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலேயே மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் வழிபடுவோம் என்பதுதான் நினைவிற்கு சட்டென அனைத்து மக்களிடமும் வருவோம். ஆனால் பெருமாளை வழிபட்டாலேயே மகாலட்சுமியின் அருள் எளிதில் பெற்றுவிடலாம் என்பது பலருக்கும் தெரியாது. பெருமாளின் திருமார்பில் எப்போதும் வாசம் செய்யும் மகாலட்சுமி பெருமாளை புகழ்ந்து பாடுபவர்களுக்கு செல்வ வளங்களை அள்ளி கொடுப்பார் என்பது நம்பிக்கையாகும். பெருமாளை சனிக்கிழமைகளில் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அமைதி, பணம், நல்வாழ்வு வேண்டுபவர்கள் பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலனை வழிவகுக்கும். குறிப்பாக கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை ஆகியவற்றிலிருந்து தப்பிப்பவர்கள் மகாலட்சுமியை திருமார்பில் தாங்கி இருக்கும் திரு எம்பெருமானாகிய நாராயணரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். பெருமாளுக்குரிய சனிக்கிழமைகள் வீட்டில் இருந்தபடியோ அல்லது கோவில்கள் சென்றபடியோ பெருமாளை வழிபட வேண்டும். புரட்டாசி மாதத்தின் 30 நாட்களும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய நாட்களாகும். அவற்றில் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பெருமாளை விரதம் இருந்து வழிபட்டு, அதாவது அவரின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான தினங்களாகும். அது மற்ற மாதங்களில் சனிக்கிழமையில் வீட்டில் உள்ள வெங்கடேச பெருமாள் படத்திற்கு மலர்கள், துளசி மாலை சாற்றி 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். முதலாவதாக பரம்பொருள் கணபதியை வழிபட்ட பின்னர் மறுபடி பெருமாளை வணங்க வேண்டும். முக்கியமாக பழங்கள், வெற்றிலை பாக்கு, கற்கண்டு, சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பெருமாளின் அருளை பெற சனிக்கிழமை அல்லது ஏகாதசி தினங்களில் விரதம் இருந்து வழிபடுதல் படிப்படியாக அனைத்து பிரச்சனைகளும் குறைய துவங்கும் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது செல்வ வளத்தை பெருக்கும். தினமும் பெருமாள் அல்லது மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன் துளசி இலைகளை வைத்து ஓம் ஸ்ரீனிவாச ருணம் செந்தி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். குறிப்பாக அந்த மந்திரம் என்னவென்றால், ஓம் ஸ்ரீனிவாச ருணம் செந்தி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்தாலே உங்களுக்கு போதுமான பிரச்சனை தீரும். அதோடு சனிக்கிழமை தோறும் பரம்பொருள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்குரிய சக்தி வாய்ந்த பாசுரம் ஒன்றை 108 முறை சொல்லி வழிபட்டாலும் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் பெருகும். இது பெருமாளின் அருளையும் குறைவில்லாத செல்வத்தையும் பெறுவதற்கு திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட பாசுரமாகும். பணப்பிரச்சனை தீர்க்கும் பெருமாள் பாசுரத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரச் செய்யும் நீர்விற் விசும்புன் அருளும். அடுத்ததாக, அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வெள்ளம் தரும் மற்றும் தந்திடும் வெற்றிடும். முக்கியமாக, பெற்றதாயினும் ஆயினச் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். நல்ல குடும்பம், குழந்தை, செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் தரும் பக்தர்களின் துயரங்கள் அனைத்தையும் தீர்க்கும். இந்த பூமியில் இருக்கும் வரை புகழையும் செல்வத்தையும் தரும் மேல் உலகிற்கு செல்லும்போது மோட்சத்தை தரும். பெற்ற தாயை நாம் கேட்பதை மட்டுமின்றி நாம் கேட்காமலே விட்ட நமக்கு தேவையான அனைத்தையும் வருடும் ஒரே ஒரு சொல் எது என்ன தெரிந்து கொண்டேன். அந்த ஒரே ஒரு சொல் நாராயணா எனும் திருநாமம். அந்த ஒரே சொல் திருநாமத்தை சொன்னால் அனைத்தும் கிடைத்துவிடும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். நாராயணா என்பது புண்ணியம் தரும் நாமம் என ஸ்ரீ ராமானுஜருக்கு அவரே கூறியுள்ளார். பெருமாளின் பெருமையையும் கருணையும் அருளையும் போற்றி பாடும் 4000 துப பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாசுரத்தை 108 முறை படிப்பதனால் 108 முறை நாராயணா என்னும் நாமத்தை சொல்லி புண்ணிய பலனும் நமக்கு கிடைக்கும். இதனால் பணத்திற்கு என்றுமே குறை இருக்காது என்பது நம்பிக்கையாகும். பணப்பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுபவர்கள் முக்கியமாக பரம்பொருள் பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் பெருமாளை வழிபட்டாலே மகாலட்சுமி தாயார் இயற்கையாக அருள் புரிவார்கள். பெருமாள் இருக்கும் இடத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார். அனைத்து விதமான கடவுள்களும் இருப்பார்கள். பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமமாகும். முக்கியமாக பெருமாளுக்குரிய அந்த எந்த திதியாக இருக்கட்டும், அதாவது சனிக்கிழமையாகும், நட்சத்திர விரதமாகும்,
அனைத்து விதமான விரதமாகவும் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். குறிப்பாக அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு முதலாவதாக பரம்பொருள் பிள்ளையார் அவர்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து சுண்டல் குழுக்கட்டை அவல் பொரிகடலை இதில் ஏதேனும் ஒன்றை படைத்து சிறிய குழந்தைகளுக்கு வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தாற்போல் பரம்பொருள் பெருமாளிடம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஆண்டவா என மனதில் நின்று முறையாக வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லபடியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். பொதுவாக ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நவகிரகத்திற்கு ஒவ்வொரு தெய்வத்து வழிபாட்டிற்கும் ஏற்றதாக கருதப்படுகிறது. அப்படி சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாக சொல்லப்படுகிறது. அதிலும் பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகள் மிகவும் முக்கியமான விரத நாளாக பக்தர்களால் கடைபிடிக்கிறது. ஆனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கும் சனி பிடிக்காத தெய்வமான அனுமன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது. முக்கியமாக இது எல்லாம் பரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய தொடர்புடைய தெய்வங்களாகும். பெருமாள் துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் கடவுளாகும். ஆனால் சனி பகவானோ ஒருவர் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப அவர்கள் துன்பங்களை விளங்கக்கூடியவர். படாத கஷ்டமெல்லாம் பட்ட பிறகு ஒருவருக்கு அவர் நல்லது செய்ய விரும்புவார். அவர் செய்த நல்ல விஷயங்களுக்கான நல்ல பலன்களை வழங்குவார். ஆனால் சனிக்கிழமை பெருமாளுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியதற்கு புராணங்கள் கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சனிக்கிழமை சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டீர்கள் என்றால் பணப்பிரச்சனைகள் தீர்ந்து செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. காக்கும் கடவுள் மட்டுமின்றி பணக்கார கடவுளாக கருதப்படுபவர் பெருமாள். இவரின் மனதில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வதனால் பெருமாளின் மனம் கவரும் பக்தர்களுக்கு பெருமாளின் அருள் மட்டுமின்றி பெருமாளுடைய இல்லத்தரசியான மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். இதனால் பெருமாளை வழிபட்டால் பொருளாதார நிலையில் ஏற்றம் வரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், திருமலையை ஏறி சென்றால் வாழ்வில் ஏற்றம் வரும் என சொல்வதுண்டு. பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுகிறது. சனி பகவான் முதலாக கலியுகத்திற்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே வந்த நாரதரிடம் கலியுகத்திற்கு செல்வதாக கலியுகத்துக்கு செல்வதாக கூற அவரே, நீங்கள் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சென்று யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம், ஆனால் தவறை கூட திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள், அங்கு உங்கள் பார்வை கூட அங்கு படாமல் இருப்பதே நல்லது என மறைமுகமாக எச்சரித்தார். ஆனால் நாரதரின் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் திருமலையில் பாதம் பதித்தார். ஆனால் அடுத்த நொடியிலேயே தூக்கி வீசப்பட்டார். கோபம் கொண்ட திருமலை வேங்கடவன், அனைவரையும் துன்புறுத்தும் உனக்கு இன்பமளிக்கும் திருமலையில் என்ன வேலை என கேட்டார். பெருமாளின் கோபத்தை கண்டு நடுங்கிய சனி பகவான் அவரது பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார். என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என நிபந்தனையுடன் மன்னிப்பும் வழங்கினார். திருமால் தனக்குரிய சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என சனி பகவான் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டார். வேங்கடவன் அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆயிற்று. வேண்டுதல் நிறைவேற செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் போன்றவை அனைத்தும் குறைவின்றி கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபடலாம் என கூறப்படுகிறது. சனிக்கிழமை சந்திர ஹோரையில் பெருமாளை தரிசனம் செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். சனிக்கிழமை மதியம் 12 மணியில் இருந்து 1 மணி வரை, இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை வரும் சந்திர ஹோரை நேரமாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் பெருமாளுக்கு தாமரைப்பூ அல்லது மல்லிகைப்பூ மாலையை அணிவிக்க வேண்டும். தாமரைப்பூவை 1, 3, 5 என்ற கணக்கில் பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். முக்கியமாக தீராத பிரச்சனைகள், தொழில் வளர்ச்சி தடை நீங்க சனிக்கிழமையில் வஸ்திர தானம் செய்வது நல்லது. சனிக்கிழமையில் காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. இதனால் சனி தோஷம் நீங்கும். சனிக்கிழமையில் முழுமுதற் கடவுளான விநாயகரை தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்வதனால் தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். சனிக்கிழமைகளில் பெருமாள் பக்தரான ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் சனி தோஷங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் முடக்கத்தால் கஷ்டப்படுபவர்கள் சனிக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. சனிக்கிழமை என்று பறவைகளுக்கு தண்ணீரும் தானியம் வணங்குவது முன்ஜென்ம கர்ம வினைகளை குறைக்கும். முக்கியமாக சனிக்கிழமை என்றால் அது பெருமாளுக்குரியது. அன்றைய நாட்களில் பெருமாளை வழிபடுவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து தப்பித்து செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு வழங்குவார் பெருமாள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.